புதுச்சேரி முழுவதும் இந்த போலீஸ் பாதுகாப்பானது பலப்படுத்தப்பட்டிருக்கிறது. பொதுமக்களுக்கு மற்றும் மாணவர்களுக்கு, கல்லூரி மாணவர்களுக்கு யாருக்கும் தொந்தரவு இருக்கக்கூடாது. அதே போல வணிக நிறுவனங்கள் மற்றும் கடை உரிமையாளருக்கு எந்த ஒரு தொந்தரவும் இருக்கக்கூடாது என அதே முழு வீச்சில் இந்த பாதுகாப்பு பணியானது தற்போது நடைபெற்று வருகிறது. இந்த புதுச்சேரி பகுதியில் இந்த உப்பளம் எக்ஸ்போ கிரவுண்ட் வெளியில அதிக அளவில் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு தற்போது தொண்டர்களை கட்டுப்படுத்தும் பணியானது நடத்தி வருகிறார்கள். ஒவ்வொரு நபர்களுக்கும் ஒவ்வொரு பாஸ் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த பாஸ் QR கோடு மூலமாக அவர்களுக்கு பரிசோதனை செய்த பிறகுதான் அவர்கள் உள்ளே அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. இந்த மக்கள் சந்திப்பு பொதுக்கூட்டமானது மேடைகளோ அல்லது சேர்களோ அமைக்கப்படவில்லை. நேரடியாக தமிழகத்தில் எப்படி பேருந்து மூலமாக சாலை வழியாக பிரச்சாரம் மேற்கொண்டாரோ அதே போலதான் புதுச்சேரியிலும் தற்போது இந்த மக்கள் சந்திப்பு பொதுக்கூட்டமானது நடைபெற இருக்கிறது. புதுச்சேரி முழுவதுமே 17 எல்லை பகுதிகளில் காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு அந்த தமிழக பகுதியிலிருந்து வரக்கூடிய வாகனங்களை தற்போது அவர்கள் நிறுத்தி அதை மாநாட்டிற்கு செல்லக்கூடிய நபர்களாக இருந்தாலும் அவரை திருப்பி அனுப்பும் பணியானது தற்போது நடைபெற்று வருகிறது. இந்த மாநாட்டு பணிகள் முழு வீச்சில் தற்போது நடைபெற்று வரும் நிலையில இன்னும் 2 மணி நேரத்தில் இந்த மாநாட்டு மக்கள் சந்திப்பு விஜய் மக்கள் சந்திப்பு கூட்டமானது தற்போது நடைபெற உள்ளது. இதற்காக காவல்துறையினர் உயர் அதிகாரிகள் DGP, DIG, SSP ஆகியோர் தலைமையில பாதுகாப்பை ஒத்திகை எந்த அளவிற்கு பாதுகாப்பு உள்ளது என்பது ஆய்வு செய்தும் தற்போது வருகிறார்கள். இதனால் கரூர் சம்பவத்தை தொடர்ந்து 72 நாட்களுக்கு பிறகு புதுச்சேரியில் இது பண்ணியிருக்கிறார்கள். தற்போது கள விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணா.